அந்த அந்த குடும்பம் அந்த பக்கம் பக்கத்துக்கு சமாதானம் இல்ல, அந்த குடும்பத்துக்கும் சமாதானம் இல்லை, எந்த குடும்பத்துக்கும் சமாதானம் இல்லை. காரணம் அவங்க பேசின பேச்சு அந்த மாதிரியான பேச்சு. ஒரு வாரமா போன் பண்ணி பேசிருக்கிறாங்க. அவ வாய் வாயாக வாய். இது வரைக்கும் என்ன இல்ல, அவங்க பேசுன பேச்சு சமாதானம் இல்ல. நீ பேசுன பேச்சு எதனா புரோஜனமா? ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லை. சமாதானம் தான் குறைஞ்சு போயிடுச்சு. சின்னதா முடிகிற கதை பெருசா போயிடுச்சு. பெருசா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சமாதானமான வார்த்தைகள், மற்றவங்களை சமாதானப்படுத்து, மற்றவங்களுடைய காயங்களை குணமாக்குகிற வார்த்தைகளாக இருக்கு. இயேசுநாதர் அதைதான் பயன்படுத்துறாரு. படிக்கல. அவர் இப்படி சொல்லி தன் கைகளையும் விலாவையும் காண்பிக்கிறாங்க. சமாதானம் சொல்லிட்டு, எப்பா கைய பார்ப்பா, அந்த கையதாம்பா ஆணியால அடிச்சாங்க, இந்த காலில் ஆணியால அடிச்சாங்கப்பா, இந்த விலாவில நான் போயிடாங்கன்னு வேலை ஈட்டி எடுத்து குத்துனாங்கப்பா, உடம்பெல்லாம் காயமா இருக்குதுப்பா, நான் தப்பா வந்திருக்கிறேன், சமாதானத்தை சொல்றதுக்கு வந்துக்கிறேன்ப்பா, உங்களுக்கு சமாதானம் இல்லப்பா அப்படின்றாரு. 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்கள் சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று மறுபடியும் அங்கேயும் சமாதானம் சொன்னாரு. மறுபடியும் வராரு சீசர்கள் பார்க்க. தோமா இல்ல. அதனால தோமா இருக்கிறப்ப வந்து சொல்றாரு, தோமாக்கு என்ன இல்ல, சமாதானம் இல்ல. சமாதானத்தை சொல்றதுக்காக வர தோமாக்காக மறுபடியும் அந்த வார்த்தையை பார்த்த உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் சமாதானம் ரொம்ப முக்கியமானது. சமாதானம், இந்த சமாதானம் தானே முக்கியம். ஆண்டவர் சொல்ற, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியமா. பாக்கியம் தான் ஆசீர்வதியும். யார் சமாதானம் பண்றாங்க கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரா? பவுல் எழுதுற நிருபத்திலாம் சபைகளுக்கு எழுதுறாரு. அவரு அந்த நிருப நட்பு எழுதுறப்ப சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாதாக, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. அவர் எழுதுற வார்த்தைகள் எல்லாம் சமாதானம். அந்த கடிதத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட கர்த்தருடைய பிள்ளைங்க சமாதானத்தை கூறுகிறவர்களா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு சமாதானம் வரணும். அப்பேற்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நம்ம வாய் இருக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்துறாரு. சமாதான வார்த்தையை தான் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. நான் போறேன், நான் மறுபடியும் வரப்போறேன். வாயில வர வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, சமாதானம். பரலோகத்துக்கு நான் போறேன்ப்பா, உங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு நான் மறுபடியும் என்ன போறேன், வரப்போறேன், உங்களையும் என்னோட கூட இட்டு போறேன். அவர் பேசுற பேச்செல்லாம் சமாதானத்துக்குரிய வார்த்தைகளா இருக்குது. நம்ம கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம பேசுற பேச்சு கூட மற்றவங்களுக்கு என்ன வரணும், சமாதானத்திற்குரிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், அப்ப பேசுறப்ப ஏதோ வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. யோசிக்கணும், இந்த பேசினா என்ன நிலை வரும், என்ன ஆகும். யோசிச்சு நிதானிச்சு என்ன பண்ணணும், நம்ம பேச. வார்த்தையை கொட்டிட்டா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்முடைய வாய்களுக்கு வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சமாதானத்துக்குரியதாய், யாரையும் மேம்படுத்தக்கூடாது. நம்முடைய பேச்சு யாரையும் மனநோவு இருக்கக்கூடாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட வார்த்தையை தான் என்ன பண்றாரு, பேசுறாரு. தான் பேசுறாரு. சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை தான், எல்லாருக்கும் சமாதானமான வார்த்தைகளை தான் என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வாயில வர வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, சமாதானம். நம்ம அவருடைய பிள்ளைங்க, நாம கூட இவர மாதிரிதான் என்ன பண்ணணும், பேசணும். நம்ம பேசுற பேச்சுகள் எல்லாருக்கும் என்ன வரணும், சமாதானம். சமாதானத்துக்குரியதான் வார்த்தையை தான் பேசணும். கவனமா, அவர் சிலுவிலிருந்து வந்திருக்கிறாரு. இயேசுநாதர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, சிலுவிலிருந்து வந்த பிற்பாடு சமாதானமான வார்த்தை தான். நாம கூட அப்படிதான் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம கூட அப்படிதான் இருக்கும். சமாதானமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருக்கணும். நம்ம போற இடம்லாம் சமாதானம், நம்ம போற இடம்லாம் சமாதானமா தான் நம்ம என்ன பண்ணணுங்க, பேச. வாயில வசதெல்லாம் பேசிக்கூடாது. கால் மாட்டிக்கிறாங்க, அதனால என்ன பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசணும். இப்போ கவனமா இருக்கும். இங்க இயேசுநாதர் அப்படிதான் பேசுறாரு, அப்படிதான் என்ன பண்றாருங்க, பேசுறாரு. 30வது வசனம். இந்த புஸ்தகத்தில் அநேக அற்புதங்களையும் அநேக இந்த புஸ்தகத்துல ஏன் இருக்குதுப்பா, அநேக அற்புதங்கள் என்ன பண்ணாரு, செய்தாரு. யாருக்கு முன்னாடி செய்தாரு, சீசருக்கு பாக்குற மாதிரி அநேக அற்புதம், கணக்கே கிடையாது. அவ்வளோ அற்புதங்கள் என்ன பண்ணிக்கிறாரு, சரி. அவருடைய வாயில